தேவர் மகன்ல படம் முழுக்க ஒரு கதாபாத்திர கேரக்டர் தான், காமெடி கேரக்டர் மாதிரி தான் இருந்தாலுமே அந்த கையை வெட்டினோன்னே கமல்கிட்ட வந்து சொல்லுவார், ஐயா உங்களுக்கு ஒன்றும் அலையிலிங்க, அது போதுங்க, என்னங்க கையை வெட்டி விட்டானுங்க, நம்ம திருப்பி செஞ்சு விடுவோமியா அப்படிங்குவார். அந்த இடத்துல அந்த கண்ணு முகமெல்லாம் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க மாட்டார், ஒரு அற்புதமான கதாபாத்திரம், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட். அது கை போனதுக்கப்புறம் கமல்கிட்ட பேசுறது, கிட்டத்தட்ட கமலும் வடிவேலும் அதில் 2 தேர்ந்த நடிகர்கள் ஸ்க்ரீனில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும். அப்படிப்பட்ட நடிகர் வடிவேலு. தேவர் மகனுடைய வடிவேலுடைய நடிப்பு தான் அவருக்கு வேற ஒரு ஓப்பனிங்கை தந்தது. வடிவேலு மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிற ஒரு இதை தந்தது தேவர் மகன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 33 ஆண்டுகளுக்கு முன்பே ஐ எம் நாட் ஓன்லி காமெடி மேன் அப்படிங்கிறத வடிவேலு வந்து திரையில் நமக்கு உணர்த்தி விட்டார். அப்போ அதில் சொல்வார், என்ன கழுவுற கையில் சாப்பிடணும், சாப்பிட்ற கையில் கழுவணும், அதுதாங்க ஒரு வருத்தம் அப்படிங்குவார். ஒரு சோகமான விஷயத்த அந்த இடத்துல நான் ஒரு ஜோக்கா சொல்கிற மாதிரி சொல்லி அப்போ தான் நடிச்சிருப்பேன்.